உன் மலையை நொறுக்கும் போது நீ அமைதியா இருந்துட்ட, உன்னை மணலை அள்ளும் போது நீ அமைதியா இருந்துட்ட. நீ என்ன வச்சிருக்க? நீ ஆரை மறு உருவாக்கம் செய்துவிட முடியுமா? செய்திட முடியும்னு நினைக்கிறியா? நீ முடியாது. நீ பேராபத்தில் இருக்கிறாய். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உன் நாட்டின் வளத்தை சுரண்டி விற்கிற ஒரு தலைவன் உனக்கு கிடைத்தால் அது உன் சாபக்கேடுங்கிறான். நீ உன் சாபக்கேடுங்கிறான். வெட்டி விற்கிறவர்கள் இவர்கள் தான், இந்த இந்தியர் திராவிடர் தான். சரி, ஆற்று மணலை அள்ளி வித்ததை பற்றி பாரதிய ஜனதா காங்கிரசின் கருத்து என்ன? மலையை மணலாக நொறுக்கி விற்கிறதை பற்றி இந்த பாரதிய ஜனதா காங்கிரசின் கருத்து என்ன? ஏனால் திமுக அதிமுக கருத்து கேட்க முடியாது. ஏன்னா வெட்டி விற்கிற திருட்டு கூட்டமே இதுதான். அதுக்கு பெருமை மயிராக நாங்கள் கிரஷர் வச்சிருக்கோம். வச்சிரு, அதில் வச்சுதான் உன்னை நசுக்கணும். தாயின் மார்பை கரியாக பார்ப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ, அப்படி தாயின் பூமி தாயின் மார்பை காசாக பார்ப்பதும் அவ்வளவு பெரிய கொடுமை செய்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள். நீ துடிக்கல, நீ தவிக்கல. ஒரு நாள் உன் நிலம் வாழ தகுதியற்ற பாலைவனமாக மாறும்போது இந்த அண்ணனை தேடுவாய். தேடுவாய், நீ தேடுவாய், எழுதி வச்சுக்க, தேடுவாய், தேடுவாய். அது வரைக்கும் இந்த அயோக்கியர்களுக்கு, இந்த திருடர்களுக்கு, இந்த பாவிகளுக்கே ஓட்டை போடுவாய். தெரிந்தும் இந்த வேலை ஏன் செய்யறேன்? உன்னோட பிறந்துட்டேன், உன்னை காதலிச்சிட்டேன், விட்டு போக முடியல. மீட்டோ இழந்துட்ட, இருக்கிறதையாவது காப்பாத்தி வச்சிரு. நீ உன் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்ட வேண்டாம், வங்கிகளில் கோடி கோடியாக பணம் போட வேண்டாம். வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? தராது. இன்னைக்கு பல வங்கிகளில் திடீர்னு காசு இல்லை, திவாலாய் மஞ்சள் அடிச்சு கொடுத்து ஓட்டிட்டான். மோடி ஒரு படம் போட்டான், ஒருத்தன் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வாங்கினாரு. பஞ்சாப் நேஷனல் எஸ்பிஐயில் பணம் இல்லை, அப்படி கையை தலையில் வச்சுட்டு, அப்பா ஒரு வங்கி காலி, கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்னு உட்கார்ந்துருந்தா. அப்படி கதையை முடிச்சு விட்டுருவான். அதனால கவனமா இரு, ரொம்ப எச்சரிக்கையா இரு. நீ நம்ம இடத்துல ரொம்ப அறிவா பேசுவாங்க, புவி வெப்பமாகுதும்பாங்க, பருவநிலை மாறிடுச்சும்பாங்க. பருவநிலை மாறிச்சா நீ மாத்தினியான்னு கேட்டுப்பாரு, பதில் இருக்காது. நாம் தான் மாற்றினோம். புவி வெப்பமாகிறது. ஏன்? நச்சு புகை அந்த வளிமண்டலத்தை பாதுகாத்து ஓசோன் காற்றை வெளியிட்டு பாதுகாத்தது. ஓசோன் காற்றை வெளியிடுவது யார்? துளசி செடி வளர்க்க முடியாதா? நீலப்பச்சை பாசிகள் வளர்க்க முடியாதா? கடலுக்குள்ள இருக்கிற நீலப்பச்சை பாசிகளும் அழிக்கிறாய். பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை கொட்டி அழிக்கிறாய். அங்கிருந்தால் ஓசோன் காற்று போச்சு. அந்த வளிமண்டலம் அப்படியே சூரிய வெப்பத்தை தடுத்து அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக இறக்குச்சு. அதுக்கு மேலே பூமியில் இருக்க மரங்கள் தன் உணவுக்கு ஸ்டார்ச்சை உறிஞ்சிக்கிட்டு அங்கே சர்க்கரை, அதில் இருக்க சர்க்கரை உண்டு வெள்ளையாக இருக்க வேண்டிய இலை பச்சையாக மாறுது, பச்சையாக மாறுது. அப்போ புவி வெப்பமாகுது. உனக்கு வெயில் அடிக்கும் போது ஒரு கொடையை பிடிக்கிற, ஒரு முக்காடை போடுற, ஒரு துண்டை எடுத்து தலப்பா கட்டுற. நம்ம பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, ஒரு கொடையை பிடிக்கணும். என்னென்ன செய்யணும்? ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெயில் அடிக்கும் போது நிழலில் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற என் மக்கள், அதற்கு முதலில் நிழலை உருவாக்க ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கணும். கார்ல இருந்து இறங்குற ஒரு கோடி கார் வண்டியை நிழல்ல நிறுத்திட்டு வாப்பா, நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மரத்தை வளர்க்கணும். இந்த அடிப்படை அறிவை நீ அறிந்து கொள்ளணும். அப்ப புவி வெப்பமாக தடுக்க இருக்க ஒரே வாய்ப்பு மரம் நடுதல். கிளீன் இந்தியா அல்ல, கிரீன் இந்தியா. நீ என்ன செய்வாய் சீமான்? பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். 10 ஆண்டுகளில் என் பூமி தாயை, என் தமிழ் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போர்த்துவேன். என்னை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள் பின்தொடரும். ஊழல் லஞ்சம் ஒரு நொடியில் ஒழிக்கலாம். ஒரு நேர்மையாளன் ஏறி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் லஞ்சம் இல்லை. லஞ்சம் பெற்றார் அதிகாரி, பணி இடை நீக்கம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம். வெளியில போ. அவர் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார். ஏன்? அவர் பிள்ளைக்கு ஆகச் சிறந்த கல்வியை நான் கொடுப்பேன். அவர் குடும்பத்தில் யாருக்கும் ஆகச் சிறந்த மருத்துவத்தை தமிழர் அரசு, தமிழ் தேசிய அரசு கொடுக்கும். அப்படின்னா செலவுக்கு காசு தேவைப்படாது. பிள்ளைய படிக்க வைக்கத்தான் காசு. யாருக்கும் உட முடியலன்னா வைத்தியம் பார்க்கத்தான் காசு. தண்ணி வாங்கத்தான் காசு. மின் உற்பத்தி,
அந்த திட்டத்தை பெருக்குவேன். எங்கு பார்த்தாலும் சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, மின்சாரத்தை பெருக்கிக் கொண்டே போவேன். இந்த மாதிரியா பூமி தாயின் சதையை நோண்டி நோண்டி நெய்வேலி, பழுப்பு, நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் நாசத்தை ஏற்படுத்துகிற அணு உலை, அனல் மின்சாரத்தை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். இதையெல்லாம் அரசு வைத்துக் கொள்ளுகிறது. மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாது, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் தராத காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தை தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள். அப்போ இதை மூடிவிட்டு காற்றாலை, சூரிய ஒளியில் மின்பூங்கா நாடெங்கிலும் அமைக்கணும். விளைநிலங்களை பறிக்கக்கூடாது. விளைச்சலுக்கு பயன்படாத கரட்டு காடுகள், மலை முகடுகள், அதுகளில் பண்ணணும். இப்போ நம்ம வந்தால் சட்டம் என்ன? இந்த பேருந்து நிறுத்தம் எவ்வளவு பெரிய கூரை, கூரை முழுக்க சூரிய ஒளி மின்தகடு, கழிவறை மேலே சூரிய ஒளி மின்தகடு, டிவைடர் சூரிய ஒளி மின்தகடு, எங்கு பார்த்தாலும் மின்பூங்கா. நீ செய்து காட்டுகிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ என்ன நினைப்ப? சாத்தியமில்லாத சீமான் பேசுறான். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சியாளர். அதாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சேகுவரா சொல்றான். அப்படிதான் சாத்தியப்படுத்த முடியும். எது ஒன்று சாத்தியத்திலிருந்து பிறந்திருக்கேன், உடன் பிறந்தவனை தேவையிலிருந்தான் பிறந்திருக்கேன். எல்லாம் கேரளாவுக்கு போ, அண்ணே சொல்றேன்னு சும்மா ஒரு சுற்றுலா போயிட்டு வாயேன். போயிட்டு வாங்க, ஒரு 500 ரூபா காசு இந்த ஓட்டு கொடுப்பாங்க, அந்த காசு வாங்கிட்டு கூட போயிட்டு வாங்க. போயிட்டு வா, ஒன்றும் தப்பு இல்லை, போயிட்டு வாவேன். எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் சூரிய ஒளியில் மின்தகடு இருக்கும். சும்மா பார். பொட்டல் என்று ஒன்று இருக்காது, வெற்று வெளி என்று இருக்காது. எல்லா இடங்களிலும் மரங்கள், பொட்டலாக இருந்தால், வெட்ட வெளியாக இருந்தால் மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும். இந்த மாடாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். சின்னதாக குளங்குட்டை இருக்கும், வாத்து, கொக்கு, குருவியல் சாப்பிட்டுட்டு இருக்கும். நீ வேணா பயணம் பண்ணு, சும்மா பயணம் பண்ணு. பிளாஸ்டிக் போத்தலை கொண்டு போ, தெருவில் போட்டு பார்ப்போம். 10 பேர் வந்து ஒன்று அடி பிச்சு போடுவேன். எங்கே வந்து பிளாஸ்டிக் போடுறாங்க? அவனால் முடிகிறது, உன்னால் முடியாதா? எங்கு பார்த்தாலும் விண்ணூர்தியில் பறந்து போ, குனிஞ்சு பார், பச்சை பசையில என்று மரங்கள் அடர்ந்து இருக்கும், பச்சையா இருக்கும். கேரளா அங்கங்கே சில கட்டடங்கள் தெரியும். இங்கே வா திருப்பி அதே விண்ணூர்தியில் வெறும் கட்டடங்கள் தான் இருக்கும், மரங்களே தெரியாது. இதை மாற்றுவதானடா தலைகீழ் மாற்றம், புரட்சி. முடியாது என்று எண்ணாதே. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு. உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். நம்பிக்கையோடு இரு. இங்கே எதற்கு ஆசிரியர் பெருமக்களை, ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியை, என் மகள், அன்பு மகள், பேராசிரியை, எதற்கு? அறிவார்ந்த சமூகம் படைக்க துடிக்கிறான் பிரபாகரனின் பிள்ளை. எதற்கு? ஆசிரியர் பெருமக்களை போற்றுகிற சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளரும். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். தான் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று எங்கு நூலகம், லைப்ரரி இருக்கோ அதற்கு பக்கத்திலே விடுதி எடுத்து தங்கிய பெருந்தகை அறிவாசான அண்ணல் அம்பேத்கர். ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் தான் படித்திருக்கணும். ஆனால் 64,000 புத்தகம் படித்தவன் உலகத்திலே பேராசான அண்ணல் அம்பேத்கர் தான். தெற்காசிய கண்டத்திலே தனி ஒரு மனிதனின் நூலகம் பெரிதாக இருந்தது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். அவர் ஜமீனோ திவானோ பெரிய ஆளோ கிடையாது, பிரதம அமைச்சரோ ஒன்றும் கிடையாது. ஆனால் புத்தகங்களை சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்று செய்த பெருந்தகை. அறிவார்ந்த சமூகம் படையணும்னா ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படணும். அந்த ஆசிரியர்கள் வீதியில் வந்து போராடுகிற நிலைமை வாய்த்தவர்கள் இந்த திராவிட திருடர்கள். கொடுமை. எத்தனை பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிவிட்டு தெருவிலே, ஆசிரியர் நியமன தேர்வு எழுதிவிட்டு தெருவிலே எத்தனை பேர் சம வேலை இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி எத்தனை பேர், எவ்வளவு போராட்டம். ஒரு ஆசிரியர், அறிவை கற்பிக்கிற ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டா அது முட்டாள் சமூகமாயிருமாடா. நம்மை பெற்ற தாய் உயிர் கருவறையில் 10 மாதம் தான் சுமக்கிறான். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையில் 18-20 ஆண்டுகள் வச்சு நம்மை சுமக்கிறார்கள். நம் தாயும் தந்தையும்
பிறந்த உடனேயே இந்த உலகத்தை காட்டுகிறாள். இதுதான் உலகம், இது உன் அப்பா, இது உன் அத்தை, இது உன் தாத்தா, இது உன் பாட்டி, இது உன் மாமா, இப்படித்தான் நம் பெற்றோர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நம்மை இவன் சீமான், இவன் பிரபாகரன், இவன் பகத்சிங், இவன் சுபாஷ் சந்திர போஸ், இவன் காமராஜ், இவன் முத்துராமலிங்க தேவர், இவர் வஉசி என்றெல்லாம் உலகத்திற்கு நம்மை அடையாளம் காட்டுகிற பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். கிரேக்க வீரன் அலெக்சாண்டர், அவனுடைய அப்பன் பிலிப்ஸ் பெருமன்னன். என்னப்பா அதாவது பிலிப்ஸ் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுக்குறான், அவன் செல்வங்களை எல்லாம் பிரித்து கொடுக்குறான். அப்போ மக்கள் கேட்குறாங்க, அலெக்ஸ் பிலிப்ஸ் என்ன இந்த வேலையை பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்? என் மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கல்வி கற்றுக் கொடுக்கிறதா ஒத்துக்கிட்டான். அவன் நான் என் அலெக்ஸுக்கு பாடம் நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டான். அதை விட எனக்கு உலகத்திலே சிறந்த செல்வம் ஒன்றும் இல்லை, அரிஸ்டாட்டில் என் மகனுக்கு ஆசிரியராக போகிறான் அப்படிங்கிறான். அப்போ உலகத்தில் ஆசிரியர் ஆகச்சிறந்த ஆசிரியர் என் மகனை உருவாக்க போகிறான், எனக்கு எதுக்குடா செல்வம்னு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து விட்டான் பிலிப்ஸ். அலெக்ஸே சொல்கிறார், அலெக்சாண்டரே, நான் இந்த பூமிக்கு வந்ததற்கு, இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என் பெற்றோர்கள் காரணம். ஆனால் இன்றைக்கு உலக புகழ்பெற்று நான் சிறந்த வீரனாகவும் இருப்பதற்கு காரணம் என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களே என்று அலெக்சாண்டர் சொல்கிறான். அந்த ஆசிரியர் பெருமக்களை போற்ற வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர்களை இங்கே நிறுத்தியிருக்கிறேன். 3 பேருமே பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, நமது ஆட்சி மலர்கிற போது அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளின் அதை காற்றாட வைக்கல, ஈயாட வைக்கல, நீ பார்த்து கொண்டே இரு. ஒரு வாய்ப்பை கொடுத்து சோதிச்சு பாரு. அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி பிள்ளைகளை படையெடுக்க வைப்பேன், ஏன்னா தரத்தை உயர்த்திடுவேன். எப்படி உயர்த்துவேன்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வந்தால்தான் தமிழ்நாடு அரசின் வேலையில் முன்னுரிமை. தாய்மொழி எப்படி மீட்பாய்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். தலைகீழ் மாற்றம். என்னுடைய குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் இருந்தது. வெளியிலே தெருவிலே உயிர் தேவையாக இருக்கிற உணவு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரைக்காய், பூசணிக்காய், கீரை, தெருவில் ஒரு கோணி சாக்கை விரித்து ஒரு தாய் போட்டு விற்று கொண்டிருக்கிறார். இது என்ன செய்யணும்? அது இங்கேயும் இது அங்கேயுமா மாறணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். நீ உனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தப்பாரு. நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நான் இருப்பேன். நான் சாதி மத உணர்ச்சியிலிருந்து வெளியே வந்து தமிழ் மகனாக இருப்பேன். சாதி மத உணர்ச்சி இருக்கிறவரை நீ தமிழனாக மாட்டேன். சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு நீ கண்ணாடிக்கு முன்னாடி நான் யார் உனக்கு தெரியும். நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மகன், நீ தமிழன் என்று தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் என்னரும் தம்பி தங்கைகள், என் உயிர் சொந்தங்கள் இந்த தேர்தலை அணுகணும். ஒரு நாட்டில் காவலர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார் என்றால் அந்த நாடு குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. ஒரு நாட்டில் மருத்துவர்கள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கான மதிப்பு தேவை கூடுவதென்றால் அந்த நாடு அதிக நோயாளிகளை பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். எங்கு பார்த்தாலும் கிளினிக்கு, எங்கு பார்த்தாலும் மருந்தகம், மெடிக்கல் ஸ்டோர். எதனால்? நோயாளிகளை உற்பத்தி செய்கிற நாடாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நோயாளிகளை உருவாகாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கான கட்டமைப்பு. அப்ப தூய குடிநீர் விநியோகம், நஞ்சில்லா உணவு, நல்ல காற்றை சுவாசிக்க வாய்ப்பு, அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சூழியல் பாதுகாப்பு, இவையெல்லாம் இருந்தால்தான் நாட்டின் குடிகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதற்காக என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை சொந்தங்கள், ஆய்ந்து தெளிந்து சிந்தித்து
முன்ன என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்கணும் என்று யோசித்து இதுவரை நின்ற வேட்பாளர்கள் யாது புதியவர், எத்தனை பேர் இவர் வென்றிருக்கார்கள், என்ன நடந்திருக்கிறது? திமுக பலமுறை, அதிமுக பலமுறை, பாரதிய ஜனதா பலமுறை, காங்கிரஸ் பலமுறை. எதற்காக இவர்களுக்கு மறுபடி ஓட்டு? குறிப்பாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக இந்த நாட்டை அவர்கள் தான் ஆளணுமா? மாநில உரிமை பேசுகிறாய். ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சியும் தன்னாட்சியும் எப்படி மலரும்? எப்படி மலரும்? எல்லா மாநில உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள், பறித்து கொண்டு போனவர்கள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த இந்திய கட்சிகள். இவை நாளையும் தாய் நிலத்தில் வைத்து வீழ்த்தாமல் எப்படி வெல்வாய்? உனக்கு இருக்கிற கடைசி கையிருப்பு தமிழ் தேசிய அரசியல் விடுதலை தான், தமிழ் தேசிய அரசமைப்பதுதான். தமிழ் தேசிய குடி அரசமைக்கணும். கரண்டியா விடுங்க விடுங்க, அவரா பேசுறாரு, அவரா பேசுறாரு. ஆமா, டாஸ்மார்க்கில் தான் அவங்க பாஸ் மார்க் வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. நீ இப்படி சிந்திச்சு பாரு, என்னென்ன மாற்றம்ங்கிற. ஒரு கல்வி அமைச்சர் எழுந்து சட்டசபையில் 80 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக என் தமிழ்நாடு இருக்கிறது, அதை 100 விழுக்காடு முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு திட்டங்கள் வகுத்திருக்கிறோம். தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரம் உயர்த்தி மாணவர்களுக்கு தரமான, சரியான, சமமான கல்வியை கொடுக்க அரசு முன் வருகிறது. அதற்காக 15,000-20,000 கோடியை ஒதுக்குகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று பார். நிதியமைச்சர் எழுந்து 40,000 கோடிக்குத்தான் டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிறது ஆண்டு ஒன்றுக்கு, இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? படிப்பவனை விட குடிப்பவன் எண்ணிக்கை கூட்டுவதற்கு திட்டம் தீட்டுகிற நாடை நீ என்றைக்கு கொளுத்த போகிறாய் என்று யோசி. என்னைக்கு திருந்த போற?